நின்றா முன்னு பின்னா தான் நிக்கணும். மற்ற தொழுகையில் நின்றா அப்படி நிக்கணும், வலது பக்கம் நின்றுக்கணும்ல. ஒரு தொழுகையில 2 பேர் மட்டும் நின்றார்களே ஆனால் இமாமுக்கு வலது பக்கமாக சேர்ந்துதான் அவர் நிக்கணும், பின்னாடி போய் நிக்க கூடாது. ஆனா ஜனாசா தொழுகையை பொறுத்த வரைக்கும் ருக்கு செய்தா ஒண்ணும் கிடையாது தானே. அதனால நம்ம பின்னாடி நின்றால் பெரிய இடமெல்லாம் பிடிக்காது, சும்மா இப்படி நின்றுக்கலாம். அவ்வளவு இடம் விட்டு நிக்க தேவையில்லை. நம்ம ஜனாசாவுக்குலாம் பெரிய ஒரு சப்பு இடத்துல 3 சப்பு நிக்கலாமே. அதனால பின்னாடிங்கிறது அவ்வளவு போதும், பக்கத்துல நிப்பாங்க. அப்ப அபூ தல்ஹா என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டா, வேற யார் வீட்டுல இல்ல, அபூ தல்ஹா பின்னாடி நின்று கொண்டார். உம்மு சுலைமின் வரா அபி தல்ஹா. உம்மு சுலைம் அபூ தல்ஹாவுடைய மனைவி இருக்காங்கல்ல, அவங்க அபூ தல்ஹாவுக்கு பின்னாடி இப்படி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ தல்ஹா, உம்மு சுலைம், இந்த வரிசையில் எப்படி ஜனாசா எப்படி இருக்குது. முதல் வரிசையில் ரசூலுல்லாஹ் நிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு முதுகுக்கு பின்னாடி அபூ தல்ஹா நிக்கிறாரு, அபூ தல்ஹாவுக்கு பின்னாடி அவங்க மனைவி உம்மு சுலைம் நிக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தெரிஞ்சா நடக்குது, பொம்பளைக்கு என்ன ஜனாசா தொழுகை நீ போங்கிட்டு அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. இப்ப சொன்னா எழுப்பாங்கல்ல, இன்னைக்கு பொம்பளை ஜனாசா தொழுகை விடுவாங்களா ஜமாத்துகள்ல, ஊர்கள்ல சட்டம் வழங்கல. பெற்ற அப்பனுக்கு ஒரு மகளுக்கு ஜனாசா தொழுகை சொல்லுவாட்டி என்னங்க அது? மூமீனுக்கு செய்யற கடமை தானே வருது. ஒரு மூமீனுக்கு செய்யற கடமை, ஒரு முஸ்லிமுக்கு செய்யற கடமை வருது. அந்த கடமை பொம்பளைங்க மூமீன் இல்லையா, பொம்பளைங்க முஸ்லீம் இல்லையா? அதுல எதுல எல்லாம் விதிவிலக்கு வருதோ தவிர்த்துக்கிறங்க. ஜனாசா பின்தொடர்ந்து போகக்கூடாது, அதுக்கு தடுத்தாங்க. அது சொல்லக்கூடாது, தடுத்தாங்களா? முஸ்லீமுக்கு செய்யற கடமையை செய்யணும்னா எல்லா முஸ்லீம் தான் செய்யணும், ஆம்பளை தான் செய்யணும், பொம்பளையும் தான் செய்யணும். அப்ப முஸ்லீமான ஒருத்தன் ஆணோ பெண்ணோ இறந்து விட்டார்களே ஆனால் அந்த ஜனாசா தொழுகையை பெண்கள் நிறைவேற்ற வேண்டும், அது கடமை. ஆனால் நம்ம என்ன செய்யறது இல்ல, பெண்களுக்கு அந்த உரிமையை கொடுக்கறதுல. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்ணுக்கு முன்னாடி நடக்கிறது. ஏன் இவ்வளவு பேர் தான் நின்றாங்கன்னு கேட்டா, வலம் யகுன் மாஹும் கைருஹும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்தாப்புல கூப்பிட விட்டாங்க. மூத்தா போன உடனே ஊர் சொல்லி விட்டு பெரிய கூட்டம் திரட்டுறதுக்கு டைம் இல்ல. அப்பதான் மூத்த நடந்திருக்கு, ஏத்தாப்புல இருக்காங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. வேற யாரும் வந்துடல, இருக்கிறது 3 பேர் தான். உடனே ரசூல் சில வேலைகளே இருந்திருக்கும், நான் தொழு வச்சிருக்கேன் தொழு வைக்கிறாங்க. மொத்தமே 3 பேர் தான். அப்ப யாரும் இருக்கவில்லை. இருந்தா கூட பேரும் தொழுதிருப்பாங்க. அப்ப இருந்ததே 3 பேர் தான். இந்த கணவன் மனைவி இருக்கிறாங்க, பிளஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தொழுதார்கள் என்று இது ஹாக்கிம்ல 1வது வால்யூம்ல 519வது ஹதீஸ்ல பார்க்கிறோம். இது ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். இதுல வீட்டிலையும் ஜனாசா தொழுகை நடத்தலாம் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. பெண்களும் ஜனாசா தொழுகையில பங்கெடுத்துக் கொள்ளலாம் என்பதற்கும் இது ஆதாரமாக இருக்கிறது. அதே மாதிரி ஜனாசா தொழுகையை பள்ளிவாசல் வச்சு தொழலாமா? இது வீட்டுல தொழப்பட்டிருக்கீங்க, ஆதாரம் இருக்குது. பள்ளிவாசலுங்கிறது தொழுகைக்குன்னு உள்ள இடம். ஜனாசாங்கிறதுல பல விதமான இதுகள்லாம் வெளியேறும். என்னதான் குளிப்பாடு நம்ம வச்சிருந்தா கூட ஜனாசாவிலிருந்து என்ன செய்யும், கொஞ்சம் நேரான பிறகு அதெல்லாம் வெளியேறங்க, துளிகள் படும், தொழுகிற இடம் அதுனா போயிடும். அதுக்காக அதில் கொண்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நமக்கு சந்தேகம் வறுமையானால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பள்ளி வாசல்ல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, பள்ளி வாசல்ல 2ஆ பிரிச்சிருப்பாங்க. பள்ளி வாசல்ல ஒரு பகுதியை நம்ம உள்பள்ளி வெளிப்பள்ளி வச்சிருக்கணும்ல, நம்மளும் இப்ப கரெக்டா பிரிக்கிறோம். சமுதாயத்துல நல்ல ஒரு பழக்கம் இருக்கிறது. சில காரியங்களை வெளிப்பள்ளியில வச்சு செஞ்சுக்கிறாங்க. ஊர் பஞ்சாயத்து வழக்கு, வம்பு வழக்கு விசாரிக்கிறது, குடும்ப பஞ்சாயத்து, தலாக்கு, ஜீவனாம்சம், இதெல்லாம் அப்படி செஞ்சுக்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல என்னன்னு கேட்டா, பள்ளியில ஜனாசா தொழுவதற்கு ஒரு இடத்தை ஒதுக்கி வச்சிருந்தாங்க. பள்ளிவாசல் தான் அது. ஆனா பள்ளிவாசல்னா ஜனாசா, அந்த இடத்துல ஜனாசா வச்சிருவாங்க. ஜனாசா அதுக்குன்னு ஒரு இடம், நிர்ணயிக்கப்பட்ட ஒரு இடம். அந்த இடத்துல ஜனாசா தொழுவதற்கு பள்ளியில ஒரு இடத்தை ஒதுக்கி வச்சிருந்திருக்கிறாங்க என்பதற்கு ஆதாரம் கிடைக்கிறது. எங்க கிடைக்கிறது கேட்டா, புகாரியில 1329வது ஹதீஸ்ல இருக்கிறது. இப்னு உமர் அறிவிக்கிறார்கள், ஒரு ஆணும் பெண்ணும் யூத சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அவங்க விபச்சாரம் பண்ணிய பொழுது கையும் மையமாக பிடிக்கப்பட்டு 4 சாட்சிகளோடு கொண்டு வரப்படுறாங்க. யூதரா இருந்தாலும் முஸ்லிமா இருந்தாலும் அரசாங்க சட்டம் ஒண்ணுதானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாதிபதி. அங்க இப்ப யாரு திருநாள் கையை வெட்டிடுவாங்க, முஸ்லிமுக்கு தான் வெட்டுவாங்கன்னு கிடையாது. திருடுனா கையை வெட்டுவாங்க, விபச்சாரம் பண்ணா மரண தண்டனை கொடுப்பாங்க. அது யாரா இருந்தாலும் அந்த குறி தண்டனை கொடுத்துருவாங்க. அந்த அடிப்படையில் யூத சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் விபச்சாரம் செய்து கை மையமாக மாட்டிக்கிட்ட பொழுது அவங்க 2 பேரும் என்ன செய்தார்கள், அவங்க கொல்லப்பட்டு அவங்களுடைய பாடிய மின் மூலையில் ஜனாயிஸ் இந்தல் மஸ்ஜித், பள்ளி வாசல்ல ஜனாசா வைக்கிறதுன்னு ஒரு இடம் இருந்துச்சு, அந்த இடத்துல அவங்க பாடியை வைத்தார்கள். அது 2 மீட்டர் இருக்குது. பாடி கூட முஸ்லிம் அல்லாத பாடி. அது 2 விஷயம். அதாவது பள்ளி வாசல்ல ஜனாசா வைக்கிறதுக்குன்னு ஒரு இடமும் இருந்திருக்கிறது. அதையும் தெரிஞ்சுக்கிறோம். அந்த வாசம் எப்படி வருதுன்னு கேட்டா, கரீபன் மின் மௌலியில் ஜனாயிஸ் இந்தல் மஸ்ஜித், பள்ளி வாசலில ஜனாசாக்களை வைப்பதற்குன்னு ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்துல யூதர்கள் 2 பேருக்கு மரண தண்டனை கொடுத்து
மரணித்த பிறகு அந்த பாடியை கொண்டாந்து என்ன செய்யறாங்க, அங்க கொண்டே வச்சிடறாங்க. பாடி மாற்றி ஒரு மாதிரி எடுத்துட்டு போறதுக்காக வேண்டி ஜனாசாக்காரன் கேட்டு வருவாங்கல்ல, இந்த ஆளுக்கு எடுத்துட்டு போப்பா அப்படின்னு சொல்லுவதற்காக வேண்டி பள்ளியிலேயே ஜனாசாவுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு இடத்திலேயே அதை வச்சாங்கன்னு இருக்கிறது. இதுல பல சட்டங்கள் நம்ம எடுத்துக்கொள்கிறோம். பள்ளிவாசல்ல ஜனாசா தொழுகை நடத்துவதற்கு என்று ஜனாசாக்கள் வைக்கிறதுக்கு என்று கொஞ்சம் இடத்தை ஒதுக்கி வைப்பது ரசூல் காலத்தில் இருந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த நடைமுறையை நம்மளும் கடைபிடிக்க வேண்டும். அந்த இடத்துல முஸ்லிம் அல்லாத பாடிகளை கூட என்ன செய்யலாம், கொண்டு வந்து ஒரு கலவரம் வந்துருச்சு அல்லது சுனாமி இந்த மாதிரி இறந்துட்டாங்க, வைக்க இடம் இல்ல, பள்ளிவாசல் வெளிப்படையில் வச்சு என்ன செய்யலாம், முஸ்லிம் அல்லாத பாடியை கூட உள்ள அது அனுமதிக்கலாம். இந்த யஹூதியுடைய பாடி தானே வருது இந்த ஹதீஸ்ல, இது புகாரில் 1329 ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துக்கு பிறகு நடந்த ஒரு சம்பவம். ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் அவங்க இறந்துடுறாங்க. அவங்க 10 பேர்ல ஒரு ஆள், அஷ்ரத்துல் முபஷ்ஷரா இருக்காங்கல்ல, சொர்க்கவாசிகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்செய்தி சொன்ன 10 சஹாபாக்களில் ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ஒரு சஹாபி. அவர் இறந்து போயிடுறாரு. இறந்து போன உடனே ஆயிஷா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் என்ன செய்யறாங்க, முக்கியமான ஆளாச்ச, சொர்க்கவாசிகள் நற்செய்தி சொல்லப்பட்டவராச்ச அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் ஒன்னா சேர்ந்து அவருடைய ஜனாசாவை பள்ளிவாசல் கொண்டாந்து வைங்க, பள்ளிவாசல்ல வச்சா நாங்கள் தொழுதுருவோம். ஏன் அப்படி சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் வீடெல்லாம் பள்ளிவாசல்லே தான் இருந்தது. இந்த மெஹராப் இருக்குன்னு வைங்களேன், இப்படிதான் வீடு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடெல்லாம் என்ன, ரசூலுல்லாஹ் இடத்துல பள்ளியை கட்டினாங்க, அவங்க சொந்த காசு கொடுத்தான இடத்தை வாங்கினாங்க, அதுல தங்களுக்கு உள்ள இடமா அதுல ஒதுக்கி கொண்டார்கள். பள்ளிவாச காசுல இருந்து வீடு கட்டல, வீட்டுக்குள்ள காசுல பள்ளிவாசல் கொடுத்தாங்க. அதான் அது ஆதாரம் அதுக்கு இருக்கிற சொந்த காசுல வாங்கினாங்கன்னு சொல்லி. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு அங்க இருந்ததுனால அவங்க தேடி நாங்கெல்லாம் வர இயலாது, நாங்களும் தொழுகையில கலந்துக்கிறதா இருந்தா பள்ளிவாசல கொண்டாந்து அவர் ஜனாசா வச்சா நாங்க தொழுவோம்ல. ஆயிஷா நாயகி கேட்டு விடுறாங்க. ஆயிஷா நாயகியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற மனைவிமார்களும் அந்த வீடுகள்ல தான் இருந்தாங்க. அவங்க மௌத்தான வரைக்கும் அந்த வீடு பள்ளியில சேர்க்கப்படவே இல்லை. அவங்க மௌத்தான பிறகு அந்த வீடுகளும் பள்ளியில சேர்க்கப்பட்டுச்சு. இப்ப அவங்களுடைய மனைவிமார்கள் இருந்த காலம் வரைக்கும் அவங்க அவங்களுடைய வீடாக வைக்கப்பட்டிருந்தது. எல்லா மனைவிகளும் மௌத்தா போட பிறகுதான் அந்த இடங்கள் எதுல சேர்ந்திருக்கு, மஸ்ஜித் நபவியில ஒரு அங்கமாக சேர்க்கப்பட்டுருச்சு. அப்ப அந்த அடிப்படையில் சொல்றாங்க, அர்சல் அஸ்வாஜு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐய முர்ரு பி ஜனாஸத்திஹி ஃபில் மஸ்ஜித். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் எல்லாம் சொல்லி அனுப்பினார்கள். என்ன சொல்லி அனுப்பினார்கள், ஸஅத் இப்னு அபீ வக்காஸுடைய ஜனாசாவை பள்ளிவாசல்ல கொண்டாந்து வையுங்க. எதுக்காக வேண்டி, போய் சல்லீன அலைஹி, நாங்கெல்லாம் அவங்களுக்கு தொழுகை நடத்தணும், பொம்பளைங்களாகிய நாங்க என்ன செய்யணும், அவருக்கு தொழுகை நடத்தணும் என்று சொன்னார்கள். சொன்ன உடனே கொண்டாந்து வைத்தார்கள். அவங்களுடைய ரூம் வாசல்கள்ல கொண்டாந்து நினைஞ்சிட்டாங்க, வச்சு விட்டார்கள். உடனே அவங்க எல்லாம் நினைஞ்சாங்க, பெண்கள் எல்லாம் தொழுகை நடத்தினார்கள். ஜனாசாவுக்கு பஸ் தொழுகை யாரும் நடத்துறா, பெண்கள் ஜனாசா தொழுகை நடத்துறாங்க. நடத்தின உடனே அப்புறமேலே வெளியே எடுத்துட்டு போயிட்டாங்க. போன உடனே மக்கள் எல்லாம் ஆள் ஆளுக்கு குறை சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அது எப்படி ஜனாசாவை பள்ளிவாசலுக்குள்ள கொண்டு வர்றீங்க, ஆனா பொம்பளைங்க தொழுகிறது கூட சொல்லல. என்ன பொம்பளைங்க எப்படி தொழுகலாம்னு சொல்லல, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருந்திருக்கிறது. பொம்பளைங்களும் தொழுகலாம்ங்கிறது குறை எதை சொல்றாங்கன்னா, இறந்து போனா பள்ளிக்குள்ள கொண்டாந்து உள்ள வரைக்கும், வெளிப்பள்ளியில கூட வைக்கல. இது எங்க இருந்திருக்குது, அவங்க ரூம் வாசல்ல உள்ள வரைக்கும் வந்துருச்சு. ஜனாசா வைக்கிறதுன்னு ஒரு இடத்தை ஒதுக்கி இருந்தாங்க, அங்கே இல்ல, உள்ள வரைக்கும் கொண்டு ஜனாசா வச்ச உடனே ஆளுக்கு விமர்சனம் கடுமையா பேசுறாங்க. என்ன ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களா இருந்துகிட்டு இப்படி அத்துமீறி இருக்கிறாங்க, பள்ளிவாசலுக்குள்ள கொண்டாந்து ஜனாசா வச்சிருக்கிறாங்களே என்று பேசின உடனே ஆயிஷா நாய்க்கு சரியான கோபம் வந்துருது. அப்ப சொல்றாங்க, காலு மாக்காணத்தில் ஜனாயிசு முதுகொலபிகள் மஸ்ஜித், ஜனாசாக்கள் பள்ளிவாசலுக்கு உள்ள கொண்டு வரவே கூடாது, இப்ப பழக்கமே இல்ல அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆட்சேபனை பண்றாங்க. ஏன்னா அதுக்கு தனியா இடம் இருந்திருக்கல, உள்ள எப்படி நீ கொண்டு வரலாம் அப்படின்னு ஆயிஷா நாயகி உள்பட அனைவருக்கு எதிராகவும் விமர்சனம் கிளம்புகிறது. உடனே ஆயிஷா நாய் என்ன செய்யறாங்கன்னா, வெளியே சொன்னாங்க, என்ன மக்களுக்கு தங்களுக்கு தெரியலன்னா உன்ன குறை சொல்லிடுறதா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்து இல்லைன்னு நீங்க எப்படி இதை சொல்லுவீங்க, சஹல் பின் பைலாங்கிற ஒரு இறந்தாரு, அவர் எங்க வச்சா தொழுகை நடத்துறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எல்லாருக்கும் செய்யல, எல்லாருக்கும் தனியா ஒரு இடத்துல செஞ்சா கூட சஹல் பின் பைலா என்ற ஒரு சஹாபி இறந்த பொழுது எங்க நடத்தினாங்க தொழுகை, இதே இடத்துல நடத்துறாங்க, உள்ளதான் நடத்தினாங்க. அது எப்படி நீங்க தப்பு சொல்லுவீங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சதை நான் செஞ்சிருக்கிறேன், அதை எப்படி நீங்க விமர்சனம் பண்ணலாம், ஒரு தடவை செஞ்சா அனுமதி தானே. எல்லா ஜனாசா வெளியில வச்சிருந்தா கூட ஒரு ஆள் ஜனாசா கொண்டு வச்சுட்டாங்க, இது நோக்கத்துக்காக வேண்டி, நாங்களும் ஒரு நோக்கத்துக்கு தான் வச்சிருக்கிறோம், தொழுகை நடத்துறதுக்காக வேண்டி.
அப்ப நீங்க எப்படி அதை மறுப்பீங்க? இவ்வளவு சீக்கிரம் மறந்துட்டீங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துகள் அவ்வளவு சீக்கிரம் நீங்க மறந்துடுவீங்களா என்கிற மாதிரி என்ன செய்யறாங்க ஆயிஷா நாயகி கடுமையான முறையில வந்து சொல்றாங்க. மா அஸ்ரா அன்னாஸ் இலா யுஈபு மாலா இல்ம லஹும் பிஹி. அவங்களுக்கு அறிவில்லாத விஷயத்தில் எங்களை எப்படி அவர்கள் குறை சொல்கிறார்கள்? அது அவசர அவசரமாக குறை சொல்கிறார்கள். எங்கிட்ட வந்து கேட்கணும்ல, ஏன் தொழுதீங்க ஆதாரம் இருக்கான்னு கேட்கறத விட்டுவிட்டு வெளியே நின்று குறை சொல்லுவீங்களா? ஆபு அலைனா எங்களை குறை சொல்கிறார்கள். அங்கே முர்ரபி ஜனாசத்தின் மஸ்ஜித் பள்ளிவாசலுக்குள்ள ஜனாசாவை கொண்டு வரக்கூடாது.